7 தமிழ், பொறுப்பும் பொது நலமும். அவருக்கு உங்களை மீண்டும் வரவேற்கிறோம். சமத்துவ மக்கள் கட்சியை சேர்ந்த கரு நாகராஜன் அவர்களிடம் தொடர்ந்து பேசவிருக்கிறோம். ஐயா, அதாவது உச்சநீதிமன்றம் இந்த மாதிரி நிபந்தனைகளுக்கு உட்பட்டு தான் இந்த ஜல்லிக்கட்டை நடத்தணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சொன்னதுக்கு அப்புறமா மாவட்ட ஆட்சியர் அவர்கள் கண்காணிச்சிருப்பாங்க இது நடக்குதா இந்த நிபந்தனைகள் படின்னு. ஆனா உத்தரவு பிறப்பிக்கிறதுக்கு முன்னாடி யார் இதை கண்காணிச்சிருந்திருப்பா? நிச்சயமா நீங்க மஞ்சு விரட்டு ஜல்லிக்கட்டுங்கிறது ஏதோ அந்நியமான ஒண்ணுன்னு பல பேர் நகரத்துல இருந்து நினைச்சிட்டு இருக்கீங்க. தமிழக அரசினுடைய தமிழர் திருநாள் விளையாட்டுன்னு ஒன்று வச்சுருக்காங்க. தமிழக அரசு தமிழர் திருநாளுக்கு மட்டும் 10 நாள் திருவிழா நடத்துகிறாங்க. தமிழக அரசு சார்பாக நடத்துகிற ஒரு நிகழ்ச்சி, ஒரு நாள் நிகழ்ச்சி அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு. ஒரு அரசாங்கமே நடத்துகிற விளையாட்டுங்க அது. அரசாங்கம் எந்த விளையாட்டும் நடத்தலை. தமிழக கிரிக்கெட்டு மற்ற மேட்ச்சு தனியாக நடத்துகிறாங்க. ஒரு அரசாங்கம் நடத்துகிற, தமிழக அரசு நடத்துகிற ஒரு தமிழர் திருநாள் விளையாட்டு என்ன சொன்னால் அது ஜல்லிக்கட்டு மட்டும்தான். இதை நடத்துறது யாரோ ரோட்டில் போகிறவங்களும் நடத்தலை. ஒரு ஊரினுடைய அந்த கிராம தலைவர்கள், அந்த நாட்டாமை, அந்த கிராமத்துக்குரிய மக்கள் எல்லாம் ஒருங்கிணைந்து அந்த ஜல்லிக்கட்டு தொடங்குவதற்கு முன் எல்லாருமே சாமி கும்பிட்டு, ஊரில் இருக்கிற குலதெய்வத்தை சாமி கும்பிட்டு, அங்கே கிராமத்தில் இருக்கிற பெரிய தேவதைகளை வணங்கி அந்த மஞ்சள் ரோட்டுக்கு போகும்போது அங்கே இருக்கிற எல்லா பரிவாரங்களையும் கொண்டு போய் அதை திறந்து விட்டு ஜல்லிக்கட்டு நடத்துவாங்க. ஒவ்வொரு தனி மனிதனும் அங்கே இருக்கிற கிராமத்தில் இருக்கிற அனைவருமே அதுக்கு பொறுப்பானவர்கள். உச்சநீதிமன்றம் சுய கட்டுப்பாடு என்பது அங்கு மேற்கொள்ள சுய கட்டுப்பாடு மட்டும் இல்ல, இதுக்கு அரசு காவல்துறையினுடைய பாதுகாப்பு எல்லா ஆண்டுகளும் இருந்துட்டு வருது. எல்லா ஆண்டுகளும் காவல்துறை உச்சநீதிமன்ற உத்தரவுக்கு பிறகு மட்டுமல்ல, முன்பு கூட காவல்துறை அதிகாரிகள் எல்லா ஜல்லிக்கட்டு இடத்திலும் தேவையான பாதுகாப்பு ஏற்பாடுகளையும் மாவட்ட கலெக்டரும், ஏன்னா ஜல்லிக்கட்டுனா வெறும் மாடு பிடிக்கிறவங்க மட்டும் போறதில்லை, அங்க பல்லாயிரக்கணக்கான மக்கள் ஒன்று சேர்றாங்க. பல்லாயிரக்கணக்கான பெண்கள், குழந்தைகள் எல்லாம் குடும்பமா அந்த ஜல்லிக்கட்டு நிகழ்ச்சியை பார்வையிடும் போது சொல்லி முடிச்சிடறேன், பார்வையிடும் போது அதை பாதுகாக்கிறதுக்காக கலெக்டர் முதற்கொண்டு எஸ்பி முதற்கொண்டு திட்டமிட்டு தான் நடத்துறாங்க. உச்சநீதிமன்ற உத்தரவுக்கு முன்பே அரசனுடைய அனைத்து இயந்திரங்களும் இந்த ஜல்லிக்கட்டு விளையாட்டுக்கு தேவையான உதவிகளையும் பாதுகாப்பையும் கொடுக்கிறார்கள். சுய கட்டுப்பாடோடு கிராமத்தில் நடத்துகிறார்கள். இது ஒரு பாரம்பரிய விளையாட்டாக இருந்தாலும் பாதுகாப்புகள் கொடுக்கப்பட்டாலும் உயிரிழப்புகள் ஏற்படுது, அதுக்கு யார் பொறுப்பு? உயிரிழப்புங்கிற பேச்சுக்கே இடம் இல்லைங்க. இப்போதான் நீங்கள் சொன்னீங்க 0 வருஷம் ஸ்டார்டிங்கில் 3 விமானம் காணாமல் போச்சுன்னு. சும்மா பயணிகள் விமானத்தை சுட்டுக் கொள்றான். இப்போ வந்த விமானம் எங்கே போச்சுன்னு தெரியல, ஏற்கனவே தொலைந்த விமானம் தெரியல. நாட்டில் விபத்து உயிரிழப்புங்கிறதுக்கு இதை நீங்கள் கொண்டு வர முடியாது. மாடுகள் துன்புறுத்தப்படுகிறதா என்றுதான் உச்சநீதிமன்றத்தினுடைய உத்தரவுடைய உயிரிழப்புங்கிறது உச்சநீதிமன்றத்தில் தடை கிடையாது. உயிரிழப்பை தடுப்பதற்கும் கூட பல்வேறு வகையான கட்டுப்பாடுகள், நிபந்தனைகள் விதிக்கப்பட்டிருக்கின்றன. உச்சநீதிமன்றத்தினுடைய உத்தரவில் கடந்த ஒரு காளையை 4 பேருக்கு மேல் அடக்கக்கூடாது என்பது மிக முக்கியமான உத்தரவு. மேலும் காளையை துன்புறுத்துவது, அதாவது காளையை ஆக்ரோஷப்படுத்துவதற்கான நடவடிக்கை என்பது ஈடுபடக்கூடாது என்ற ஒரு உத்தரவும் கூட இருக்கின்றது. நான் ஏற்கனவே சொன்னபடி இந்த முளகாய்ப்பொடி தூவுதல் மற்றும் வாளை திருகுதல், கருவிகளை பயன்படுத்தி காளையை ஆக்ரோஷப்படுத்துவது போன்ற பல்வேறு விஷயங்களை செய்யக்கூடாது என்று உச்சநீதிமன்றம் கூறியிருக்கின்றது. அதே போல காளைகளை பிடிப்பவர்களும் ஓடுவதற்கு போதுமான இடவசதி செய்து தரப்பட வேண்டும் என்ற நிபந்தனையும் இருக்கின்றது. இந்த நிபந்தனைகள் எல்லாமுமே கூட காளையை பிடிக்கக்கூடிய நபர்கள் உயிரிழப்பு ஏற்படாமல், அவர்களிடம் இருந்து எந்த உயிர் பலியும் ஏற்படாமல் இருப்பதற்காக இந்த நிபந்தனைகள் பிறப்பிக்கப்பட்டிருக்கலாம். அதன் அடிப்படையில் நிச்சயமா கடைபிடிக்கப்பட்டிருக்கு, இதுல சந்தேகமே இல்லை. மேற்கொண்டு களத்துக்கு வரக்கூடிய காளைகளை போய் அவன் மிளகாப்பொடி தூவுறதுக்கும் தார்ச் குத்தும் யாருமே கிடையாது. களத்துல வர்றது மாடுகளும் காளை மாடுகளும் இளைஞர்களும் மட்டும்தான் நிற்பாங்க. அங்க யார் மிளகாப்பொடி தூவ முடியும்? ஊர்காரம் அடிச்சு கொண்டுருவான் சார். காளை மாடுல போய் மிளகாப்பொடி தூவுனா குழந்தைகள் சொல்லணும், மிளகாப்பொடி எங்க தூவ முடியும்? நிச்சயமாக. அடுத்ததாக நம்முடைய அரங்கத்தில் வசந்த் அவர்கள் இணைய இருக்கின்றார். அதற்கு முன்னர் இந்த ஜல்லிக்கட்டு என்பது எந்த அளவுக்கு நம்முடைய தமிழர் பாரம்பரியத்துடன் இணைந்த ஒரு விளையாட்டாக இருந்து வந்தது என்பது குறித்த ஒரு செய்தியை பார்த்து விடலாம். ஜல்லிக்கட்டு பழந்தமிழ் இலக்கியங்களில் ஏறு தழுவல் என்ற பெயரில் பதிவு செய்யப்பட்டுள்ளது. ஏறு தழுவல் என்பது காளையை அடக்கும் வீர விளையாட்டின் பெயராக இலக்கியங்களில் கூறப்பட்டுள்ளது. சிந்து சமவெளி நாகரீகம் சார்ந்த முத்திரை ஒன்றில் அடக்க முயலும் வீரரை ஒரு காளை தூக்கி எறிவது போன்று சித்தரிக்கப்பட்டுள்ளது. இதுபோன்ற ஆதாரங்கள் மூலம் கிமு 2000 ஆண்டு காலத்திலேயே ஏறு தழுவல் வழக்கத்தில் இருந்ததாக சில வரலாற்று ஆசிரியர்கள் கருதுகின்றனர். சல்லிக்கட்டு என்பது காளையை ஓடவிட்டு அதை மனிதர்கள் அடக்குவது அல்லது கொம்பை பிடித்து வீழ்த்துவது. இதில் சல்லி என்பது காளையின் கழுத்தில் பணம் அல்லது முந்தைய காலத்தில் புழக்கத்தில் இருந்த சல்லிக்காசுடன் கட்டப்படும் வளையத்தை குறிக்கும் சொல்லாகும். மாட்டை அணையும் வீரருக்கு அந்த பணமுடிப்பு பரிசாக வழங்கப்பட்டது. சல்லிக்கட்டு பேச்சு வழக்கில் திரிந்து நாளடைவில் ஜல்லிக்கட்டாக மாறியதாக வரலாற்று தகவல்கள் தெரிவிக்கின்றன.
தமிழர்களின் வீர விளையாட்டுகளில் ஒன்றாக கருதப்படும் இவ்விளையாட்டு மதுரை மாவட்டம் அலங்காநல்லூர் மற்றும் பாலமேடு என்னும் ஊர்களில் மிகவும் பிரபலமானது. ஆண்டுதோறும் தை மாதத்தில் பொங்கல் திருநாளை ஒட்டி ஜல்லிக்கட்டு நடத்தப்படுகிறது. இந்த வீர விளையாட்டு தமிழகத்தின் ஒவ்வொரு பகுதியிலும் ஒவ்வொரு விதமாக நடத்தப்படுகிறது. மதுரை அலங்காநல்லூர் போன்ற இடங்களில் வாடிவாசல் வழியாக வெளியேறும் காளைகளை இளைஞர்கள் விரட்டிச் சென்று அதன் திமில் மீது தொங்கியபடி குறிப்பிட்ட தூரம் செல்கின்றனர். வேலி மஞ்சு விரட்டில் ஒரு திடலில் காளைகள் அவிழ்த்து விடப்பட்டு அவை எந்த கட்டுப்பாடும் இல்லாமல் ஓடுவதும் அவற்றை இளைஞர்கள் விரட்டுவதும் நடைபெறுகிறது. வட தமிழகத்தை பொறுத்தவரை வடம் மஞ்சு விரட்டு என்ற பெயரில் 20 அடி நீள கயிற்றால் காளையை கட்டி இருபுறமும் காளையை ஆண்கள் இழுத்து பிடிக்க ஒரு சிலர் மட்டும் அதன் முன்னே நின்று கொம்பில் உள்ள பணத்தை எடுக்க முயல்கின்றனர். ஸ்பெயின், போர்ச்சுகல், மெக்சிகோ போன்ற நாடுகளில் காளை சண்டை முக்கியமான தேசிய பொழுதுபோக்கு விளையாட்டாக இன்றும் நடத்தப்பட்டு வருகிறது. காளைகளை அரங்கத்திற்குள் விரட்டி ஆத்திரமூட்டி இறுதியாக வீரர்கள் அவற்றை ஆயுதங்களால் தாக்கிக் கொள்வதே இந்த காளை சண்டையின் முடிவாக அமையும். இதுபோன்ற மேலை நாடுகளில் நடத்தப்படும் காளை சண்டைகள் பார்ப்பதற்கு நமது ஜல்லிக்கட்டை நினைவூட்டினாலும் இரண்டும் முற்றிலும் வேறுபட்டவை என்பதை போட்டியின் முடிவுகளே நமக்கு எடுத்து காட்டுகின்றன. ரமேஷ்குமார், நியூஸ் 7 தமிழ், சென்னை.